இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் பார்க்க போறோங்க. இந்த ஹேர் டைய நம்ம கையில வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 70 வயசுல கூட நம்ம இளமையா இருக்கலாங்க. நம்மளுடைய ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா நரைமுடிதாங்க. இந்த நரைமுடியை நம்ம அப்பப்ப டச்சப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடிகள் வந்து வெளியவே தெரிய போறது இல்ல, நம்மளுடைய வயசும் தெரிய போறது இல்லைங்க. சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைனாலே ரொம்பவே அப்செட் ஆயிடுவாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி கையில வச்சுக்கோங்க. அது மாதிரி லாங் ப்ராசஸா செய்ய முடியாதவங்க டக்குன்னு வெளியில கிளம்பும் போது இந்த மாதிரியான ஹேர் டைய அப்ளை பண்ணிட்டு கிளம்புனீங்கன்னா நீங்க ஹேர் டை அடிச்ச மாதிரியே இருக்காதுங்க. ரொம்பவே சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரே ஒரு பொடி நம்ம இப்ப சேர்க்க. அது என்ன பொடி அப்படின்னா திரிபுரா சூரண பொடி தாங்க. இந்த திரிபுரா சூரண பொடி வந்து நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்குங்க. இதை வந்து நம்ம தலைமுடிக்கு மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ள எடுத்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய நிறைய வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த திரிபுரா சூரணம் இந்த ஹேர் டைக்கு ஒரு நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கட்டிகளா இருக்கு, அதனால நான் நல்லா அப்படி உடைச்சு விட்டுக்கிறேன். இந்த திரிபுரா சூரணம் வந்து நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹேர் டை வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. திரிபுரா சூரணம் கிடைக்கலன்னா நெல்லிக்காய் பொடி மட்டுமே இருந்தா கூட இந்த ஹேர் டைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து கருகருன்னு வறுத்து எடுத்துக்க போறாங்க. இந்த ஹேர் டைய நம்ம கையில வச்சுட்டு இருக்கும்போது நம்ம கவலைப்படவே வேண்டியதுல நம்மளுக்கு நரைமுடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சு. ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சிடணுங்க, ஹை ஃபிளேம்ல வச்சிடாதீங்க. உடனே கருத்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் டை வந்து கரெக்டான பதத்துல கிடைக்காது. ஸோ நம்ம வந்து நல்லா வந்து சிம்லயே வச்சுக்கிட்டு நல்லா இது கருப்பா ஆகிற வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஹேர் டைஸ் எல்லாமே சினி ஆக்டர், சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க கையிலேயே வச்சிருக்கிறதா நிறைய பேட்டிகள்ல சொல்லி. சீரியல் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோல வந்து யூடியூப் சேனல்ல வந்து இந்த ஹேர் டை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு வந்து நெல்லிக்காய் பொடி சேர்த்து செய்திருக்காங்க. நான் வந்து இந்த திரிபுரா சூரணம் வச்சு செய்யறேங்க. நெல்லிக்காய் பொடியில வந்து வெறும் நெல்லிக்காய் மட்டும்தான் இருக்கு இல்லையா. இப்ப இந்த திரிபுரா சூரணத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்கா அந்த மூணையும் வந்து நல்லா வந்து பொடி பண்ணிதான் அது வந்து திரிபுரா சூரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் வந்து எல்லாமே தாண்டிக்காவும் சரி, கடுக்காயும் சரி, நெல்லிக்காவும் நம்மளுடைய ஹேரோட குரோத்துக்கு செம்மையா இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு வளர்றதுக்கு இந்த மூணுமே நல்ல ஒரு பக்க துணையா இருக்கும். அதனாலதான் நான் மூணுமே கலந்த சூரணத்தை வந்து நான் எடுத்திருக்கேன். இல்ல உங்ககிட்ட நெல்லிக்காய் மட்டும் கிடைக்குது, இல்ல கடுக்காய் மட்டும் கிடைக்குது, ஏதாவது ஒண்ணு மட்டும் கிடைச்சா கூட நீங்க இந்த ஹேர் டைக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த சினி ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி வச்சு இதை செஞ்சிருந்தாங்க. இப்ப இதை வந்து நல்லா சிம்லயே வச்சு நம்ம கறிக்கு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா புகை வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் மேல வச்சிருந்தோம் அப்படின்னா நெருப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது அப்படியே வெள்ளை வெள்ளையா பூத்த மாதிரி ஆயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துல நம்ம அப்படியே மாத்திக்கலாம். கொஞ்சம் ஆறணும் இல்லையா, அதனால கொஞ்சம் தட்டுல வந்து நம்ம மாத்தி வச்சிடறேன். மாத்திட்டு பரப்பி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை பண்ணிட்டு நம்ம எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம வந்து பொடியா எடுத்து நம்ம அதோட வந்து ஆயிலோ இல்ல ஆலோவேரா ஜெல்லோ நம்ம கலந்து யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து மொத்தமாவே ஆயிலாவே கலந்து பொடி மாதிரி நீங்க நல்லா கலந்து ஒரு டப்பால போட்டு வச்சிடலாம், கொஞ்சமா ஆயில் கலந்து. ஏன்னா அப்பதான் வந்து பொடி வந்து கீழே சிந்தாம இருக்கும். வெளியில எல்லாம் நம்ம வெளியில எடுத்துட்டு போகும்போது நம்மளோட புடவையில எல்லாம் சிந்தாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி மெத்தட்லயும் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்ப இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத பாக்கலாம். பாருங்க எவ்வளவு கருகருன்னு இருக்கு. ஓரமா எடுத்து வச்சிடலாம். இன்னும் வந்து இதுல வந்து ஒரு பொருள் சேர்க்க போறோம். அது கலக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தடவையுமே தனித்தனியா அந்த பொடிகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கலக்கும் போது சேர்த்துக்கலாம். இல்ல அந்த பொடிகளை வந்து ஒன்னாவே கலந்து வச்சுக்கலாம். இப்ப நான் ஒன்னாவே கலந்துட்டு கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரக பொடி. அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட நான் என்ன சேர்க்க போறேன் அப்படின்னா அஞ்சனக்கல்லுங்க. அஞ்சனக்கல்லை நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த இதுக்கு வந்து இவ்வளவு குவான்டிட்டி சேர்த்தா போதும், ஒரு 2-3 பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். இதை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேரோட கலர் வந்து அப்படியே சூப்பரா வந்து மினுமினு இருக்குங்க, பளபளன்னு இருக்கும். அதனாலதான் இதை வந்து சேர்த்திருக்கோம். இப்ப பாருங்க பவுடர்ல கலந்தோடனே உங்களுக்கு மினுமினு தன்மை தெரியும் பாருங்க. அவ்வளவுதான். இதை நம்ம வந்து கலந்தே நம்ம பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நீங்க தனித்தனியாவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் ஃபுல்லாவே கலந்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஒரு பாட்டில் அந்த மாதிரி எதையாவது நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்ப எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இப்போ இதுல நம்ம தேவையான அளவு இந்த பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க போடும்போதே தெரியுது பாருங்க, நல்லா மினுமினு இருக்கு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஆலோவேரா ஜெல் சேர்க்கறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இது படும்போது நமக்கு நல்ல ஸ்கேல்ப் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா போயிடுங்க. நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது போயிடும். ஸ்கேல்ப்ல இது படுறதுனால நல்லா வந்து அது ஸ்டிமுலேட் ஆகி ஹேர் க்ரோத்துக்கும் இது சூப்பரா இருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம தலையில இது இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வரப்போறது இல்லை. இதுல அதனால தான் நம்ம ஆலோவேரா ஜெல்லும் சேர்த்திருக்கோம். இல்ல தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எது வேணுமானு சேர்க்கலாங்க. ரொம்ப வந்து ஜெல் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். பாருங்க, கட்டிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரக்சரே நல்லா இருக்கு பாருங்கள். அப்படி மினிமினின்னு இருக்கு பாருங்க. இது ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ண வரைக்குமே இது வந்து உங்களுடைய ஹேரில் அப்படியே கருமையாக இருக்குங்க. சூப்பரான ஹேர் டை இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோங்க. இந்த ஹேர் டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.